வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். கிராமப்புற வேலை உறுதி திட்டத்தில் ஊழல், பிரதமர் பங்கேற்ற விழாவில் சோனியா கவலை. புதுச்சேரி முதல்வர் வீட்டு முன் வேலை இழந்தவர்கள் முற்றுகை போராட்டம், போலீஸ் தடியடியால் பதட்டம். கற்பழிப்புக்கு மரண தண்டனை அளிக்கும் அவசர சட்டம் ஜனாதிபதி ஒப்புதலுக்கு அனுப்பி வைப்பு. விரிவான செய்திகள். கிராமப்புற வேலை உறுதி திட்டத்தில் நடக்கும் ஊழலை ஒழிக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்று காங்கிரஸ் தலைவர் சோனியா வலியுறுத்தினார். மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் குறித்த மாநாடு டெல்லியில் நடந்தது. மாநாட்டில் பேசிய பிரதமர் மன்மோகன் சிங், தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் கிராமப்புற மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகத்தை அளிப்பதாக உள்ளது என்றார். இந்த திட்டத்தால் கிராமப்புற மக்கள் வேலை தேடி நகரங்களுக்கு இடம்பெயர்வது குறைந்துள்ளதாகவும் மன்மோகன் சிங் பெருமிதத்துடன் கூறினார். ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 8 கோடி பேர் பயன்பெற்றுள்ளதாகவும் 1,30,000 கோடி ரூபாய் இத்திட்டத்தின் கீழ் அவர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறிய பிரதமர் மன்மோகன் சிங், பயனாளிகள் துவக்கியுள்ள வங்கி கணக்குகள் நேரடி பண மானிய திட்டத்தை அமல்படுத்த உதவிகரமாக இருக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். पिछले 7 सालों के रिकॉर्ड पर नजर डालने से पता चलता है कि इस योजना के जरिए समाज के सबसे गरीब तबकों और खास तौर पर बहुत छोटे किसानों और भूमिहीन मजदूरों को बहुत फायदा पहुंचा है. आधे से ज्यादा कामों से अनुसूचित जातियों और जनजातियों को फायदा हुआ है. इस योजना में महिलाओं की भागीदारी 47% के आसपास रही है. காங்கிரஸ் தலைவர் சோனியா பேசுகையில், விவசாய உற்பத்தியை பெருக்க தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். நாட்டில் 2வது பசுமை புரட்சியை கொண்டுவர தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் மிகப்பெரிய பங்களிப்பை அளிக்கும் என்று தான் உறுதியாக நம்புவதாகவும் சோனியா கூறினார். எனவே தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்துக்கான நிதியை வேறு திட்டங்களுக்கு தவறாக பயன்படுத்துவதையும் ஊழலையும் தடுத்து நிறுத்த வேண்டியது மிகவும் அவசியம் என்றும் சோனியா வலியுறுத்தினார். धन के दुरुपयोग और भ्रष्टाचार की शिकायतें अक्सर सुनने को मिलती है. इस पर अंकुश लगाना बहुत ही जरूरी है. सोशल ऑडिट समय से और नियम अनुसार होना आवश्यक है. साथ ही आधुनिक सूचना और संचार टेक्नोलॉजी के इस्तेमाल से इसकी कमियों पर काबू पाना होगा. வேலை உறுதி திட்டத்தில் பெண்களும் சம அளவில் பங்கேற்று வருவதாகவும், அதே நேரத்தில் இந்த திட்டத்தின் கீழ் பெண்கள் பயன்பெறுவதை தடை செய்யும் இடையூறுகள் களையப்பட வேண்டியதும் இன்றியமையாதது என்றும் சோனியா கூறினார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வீட்டை முற்றுகையிட முயன்ற பணி நீக்கம் செய்யப்பட்ட அரசு ஊழியர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதால் அப்பகுதியில் பெரும் பதட்டம் ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியின் இறுதியில் 1500 பேர் பொதுப்பணித்துறை மற்றும் அரசு நிறுவனங்களில் தினக்கூலி மற்றும் பகுதி நேர ஊழியர்களாக நியமிக்கப்பட்டனர். அடுத்து வந்த முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் இவர்கள் அனைவரும் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதை கண்டித்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பல கட்டங்களாக போராட்டம் நடத்தினர். பின்னர் அவர்களை மீண்டும் பணியில் அமர்த்துவதாக முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. இந்நிலையில் முதல்வர் கூறியது போல் தங்களுக்கு வேலை அளிப்பதற்கான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் சனிக்கிழமையன்று முதல்வர் ரங்கசாமி வீட்டை முற்றுகையிட்டனர். அப்போது அங்கே வந்த முதல்வர் ரங்கசாமி, இப்பிரச்சினை தொடர்பாக அதிகாரிகளை சென்று பாருங்கள் என்று கூறினார். இதனால் ஆத்திரமடைந்த ஊழியர்கள் முதல்வர் வீட்டு முன்பு கோஷங்கள் எழுப்பியதோடு மறியலிலும் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் அப்புறப்படுத்த முயன்றபோது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர்.
போலீசார் நடத்திய தடியடியால் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வீட்டு முன்பு பெரும் பதற்றம் ஏற்பட்டது. இருப்பினும் அப்பகுதியில் கலைந்து செல்லாமல் இருந்த 200க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். இச்சம்பவத்தை தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி வீட்டு முன்பு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பாலியல் பலாத்கார குற்றங்களுக்கு தூக்கு தண்டனை அளிக்க வகை செய்யும் அவசர சட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததை அடுத்து ஜனாதிபதியின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் ஓடும் பஸ்ஸில் மருத்துவ மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கடும் சட்டங்கள் கொண்டுவர வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்தன. அது தொடர்பாக சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள அமைக்கப்பட்ட நீதிபதி வர்மா தலைமையிலான குழு கற்பழிப்பு குற்றங்களுக்கு 20 ஆண்டு வரையில் சிறை தண்டனையை உயர்த்த வேண்டும் என பரிந்துரைத்தார். அதே நேரம் தூக்கு தண்டனைக்கு வர்மா கமிட்டி பரிந்துரைக்கவில்லை. இந்நிலையில் பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் வர்மா கமிட்டி பரிந்துரை அடிப்படையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கான தண்டனைகளை கடுமையாக்கும் வகையில் அவசர சட்டத்தை கொண்டுவரும் திட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அரிதிலும் அரிதான கற்பழிப்பு குற்றங்களுக்கு தூக்கு தண்டனை அல்லது ஆயுள் முழுக்க சிறை தண்டனை அளிக்க வகை செய்யப்படும். மேலும் கற்பழிப்பு குற்றத்துக்கான சிறை தண்டனையை 7 ஆண்டிலிருந்து 20 ஆண்டாக உயர்த்துவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களும் அந்த அவசர சட்டத்தில் இடம்பெற்றுள்ளது. அமைச்சரவை ஒப்புதலுக்கு பிறகு அவசர சட்டம் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ஒப்புதல் அளித்த பிறகு முறைப்படி பிரகடனம் செய்யப்பட்டு சட்டம் அமலுக்கு வரும். அவசர சட்டம் அமலுக்கு வந்த பிறகு 6 மாதத்துக்குள்ளாக பார்லிமென்டின் ஒப்புதலை பெற வேண்டும். ஓடும் ரயிலில் என்சிசி மாணவிகளிடம் சில்மிஷம் செய்த 9 ராணுவ வீரர்களை போலீசார் கைது செய்தனர். மேகாலயா மாநிலத்தைச் சேர்ந்த என்சிசி மாணவ மாணவிகள் டெல்லியிலிருந்து நார்த் ஈஸ்ட் சம்பர்க் கிராந்தி ரயில் மூலம் கவுஹாத்திக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரயில் சென்று கொண்டிருந்த போது அதே பெட்டியில் பயணம் செய்த சாஸ்திரா சீமாபால் எனும் படைப்பிரிவைச் சேர்ந்த ராணுவ வீரர்கள் மாணவிகளை ஈவ்டீசிங் செய்துள்ளனர். மாணவிகளுக்கு ஆதரவாக மாணவர்கள் வர தகராறு முற்றியது. அதனால் முகுல்சாராய் ரயில் நிலையத்தில் ரயில்வே போலீசாரிடம் மாணவிகள் புகார் கூற 9 ராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டனர். फिर हम लोग जब ट्रेन पे चढ़े तब फिर वो लोग हम लोग ऐसे मतलब डिस्टर्ब कर रहे थे, ड्रिंक करके सिगरेट पी के हम लोग को मतलब सोने भी नहीं दिया. पूरी रात हम कोई नहीं सोए. पूर्वोत्तर संपर्क क्रांति ट्रेन में एनसीसी की लड़कियों के साथ एसएसबी के जवान देहरी रेलवे स्टेशन से छेड़खानी कर रहे थे. ट्रेन मुगलसराय पहुंचने पर एनसीसी की लड़कियों की तहरीर पर 9 जवानों को अरेस्ट कर उनके खिलाफ कानूनी कार्रवाई की जा रही है. ராணுவ வீரர்களால் ஈவ்டீசிங் செய்யப்பட்ட மாணவிகள் டெல்லியில் 26ஆம் தேதி நடந்த குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்றவர்கள். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க சட்டங்களை கடுமையாக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வரும் சூழலில் நாட்டை காக்க வேண்டிய பொறுப்பிலுள்ள ராணுவ வீரர்களே குடித்துவிட்டு மாணவிகளிடம் கீழ்த்தரமாக நடந்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூரில் 13,000 லஞ்சம் வாங்கிய கூட்டுறவு வங்கி தனி அலுவலரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். அரியலூர் மாவட்டம் மருதூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் பணியாற்றிய அப்பகுதியைச் சேர்ந்த ராமலிங்கம் கடந்த 2004ஆம் ஆண்டு விருப்பு ஓய்வு பெற்றார். தமக்கு கிடைக்க வேண்டிய பணிமூப்பு தொகை 1,43,543 ரூபாயை பெறுவதற்காக மருதூர் வங்கியில் தனி அலுவலராக பணியாற்றும் ராஜேந்திரனிடம் விண்ணப்பித்துள்ளார். பணிமூப்பு தொகையை அளிக்க 13,000 லஞ்சம் பணம் அளிக்க வேண்டும் என்று ராமலிங்கத்திடம் ராஜேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். பணம் கொடுக்க விரும்பாத அவர் இதுகுறித்து திருச்சி லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் அளித்தார். இதையடுத்து போலீசார் அளித்த ஆலோசனையின் பேரில் ஜெயங்கொண்டம் அமராவதி சிறப்பு அங்காடியின் அருகில் வைத்து 13,000 பணத்தை ராமலிங்கம் கொடுத்தபோது மறைந்திருந்த போலீசார் தனி அலுவலர் ராஜேந்திரனை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். பின்னர் அவரை மாவட்ட தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதனிடையே லஞ்சம் கேட்கும் அரசு அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருச்சி லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி சிலம்பரசன் எச்சரித்துள்ளார். புல்லட் ரயில் எனப்படும் அதிவேக ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக சென்னை, பெங்களூரு, திருவனந்தபுரம் உள்ளிட்ட 6 வழித்தடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் பவன்குமார் பன்சால் கூறினார். ரயில்வே எலக்ட்ரிக்கல் என்ஜினியர்கள் அமைப்பின் சார்பில் இந்தியாவில் அதிவேக ரயில்கள் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் டெல்லியில் நடந்தது. இதையொட்டி நடந்த கண்காட்சியில் நவீன ரயில் பெட்டிகளின் மாதிரி வடிவங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. நிகழ்ச்சியில் பங்கேற்ற ரயில்வே அமைச்சர் பவன்குமார் பன்சால் கூறுகையில், நாட்டின் பொருளாதார வளர்ச்சியின் காரணமாக நகரங்களுக்கு இடையேயான பயணங்கள் அதிகரித்துள்ள சூழலில் அதிவேக ரயில்களை அறிமுகம் செய்ய வேண்டியது மிகவும் அவசியம் என்று தெரிவித்தார். அந்த திட்டத்துக்காக சென்னை, பெங்களூரு, திருவனந்தபுரம் உள்ளிட்ட 6 வழித்தடங்கள் தேர்வு செய்ய
செய்யப்பட்டுள்ளதாகவும் பன்சால் கூறினார். முதல் கட்டமாக மும்பை அகமதாபாத் இடையே அதிவேக ரயிலை இயக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றி ஆராய்வதற்காக திட்டக்குழு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் பன்சால் கூறினார். हाई स्पीड ट्रेन यानी कि 350 किलोमीटर तक की रफ्तार पे ये गाड़ियां यहाँ चल पाएं, ये एक हमारी एस्पिरेशनल ख्वाहिश है और इसमें एक रूट चुना है, लेकिन जितना खर्चा इस पे इसके साथ है और इसलिए ये कहना मुश्किल होगा कि कब होगा, लेकिन इस पे काम कुछ शुरू किया है कि एक कॉरपोरेशन भी हमने अपनी बना ली है और 6 रूट्स की शनाख्त की है, यहाँ इसका काम करें और सबसे पहले सिर्फ एक रूट पायलट प्रोजेक्ट के तौर पर मुंबई से अहमदाबाद वाले पे काम करना है. அதிவேக ரயில் திட்டங்களுக்கு ஆகும் செலவை ரயில்வே பட்ஜெட்டில் மட்டுமே ஒதுக்க முடியாது என்பதால் மாநில அரசுகளும் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் தனியார் பங்களிப்புடன் திட்டங்களை நிறைவேற்றுவது குறித்து ஆராய்ந்து வருவதாகவும் பவன்குமார் பன்சால் கூறினார். ஜூன் மாதம் டிஇடி தேர்வு நடத்தி 15,000 ஆசிரியர்களை புதிதாக தேர்வு செய்ய ஆசிரியர் தகுதி தேர்வு வாரியம் திட்டமிட்டுள்ளது. கட்டாய கல்விச் சட்டத்தின்படி 8ஆம் வகுப்பு வரை பாடம் எடுக்கும் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதன்படி தற்போது காலியாக உள்ள 10,000 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கும் நடப்பாண்டில் மே இறுதியில் ஓய்வு பெறும் பணியிடங்களையும் சேர்த்து 15,000 முதல் 17,000 ஆசிரியர்கள் வரை புதியதாக தேர்வு செய்யப்பட வேண்டும். எனவே புதிய ஆசிரியர்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஆசிரியர் தகுதி தேர்வு வரும் மே மாதம் அல்லது ஜூன் மாதத்தில் நடத்த ஆசிரியர் தகுதி தேர்வு வாரியம் திட்டமிட்டுள்ளதாக கல்வித்துறை உயர் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த ஆண்டு நடைபெற்ற முதல் தகுதி தேர்வில் 2,448 பேரும், பின்னர் நடைபெற்ற மறு தகுதி தேர்வில் 19,000 பேரும் தேர்ச்சி பெற்று கடந்த டிசம்பர் மாதம் பணி நியமன ஆணையை பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சியில் குங்குமவல்லி தாயாருக்கு நடைபெற்ற வளைகாப்பு உற்சவத்தில் கர்ப்பிணி பெண்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். திருச்சி உறையூர் சாலையில் அமைந்துள்ள குங்குமவல்லி சமேத தான்தோன்றீஸ்வரர் கோவிலில் 60 ஆண்டுகளுக்கு மேலாக வளைகாப்பு வைபவம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1,00,000 வளையல்களால் அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. சுகப்பிரசவம் வேண்டி கர்ப்பிணி பெண்கள் வளையல்கள், குங்குமம் போன்ற பொருட்களை நேர்த்திக் கடனாக அளித்தனர். இந்த வளைகாப்பு வைபவத்தில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு கர்ப்பிணி பெண்களுக்கு வளையல்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. வளைகாப்பு அம்மன் கோயிலில் இது 63வது வருஷத்து திருவிழா. இந்த கோயிலுக்கு வர்றது ஒரு ஐதீகம். வளைகாப்பு அம்மன் கோயிலில் விசேஷம் இருந்துச்சுன்னா சுகப்பிரசவம் ஆகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அடிப்படையில் வருஷம் வருஷம் வந்துட்டு இருக்கோம். கோயிலுக்கு வரவங்க எல்லாருமே ரொம்ப நம்பிக்கையா வராங்க. இங்க வந்தா சுகப்பிரசவம் ஆகும், கன்சீவ் ஆவாங்க, குழந்தை நல்லபடியா பிறக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசவம் வேண்டி நடத்தப்பட்ட இந்த வளைகாப்பு வைபவத்தில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பெண்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். தங்கத்தின் விலை சனிக்கிழமையன்று சவரனுக்கு 16 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,768 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,846 ரூபாயாக இருந்தது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 80 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 62 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்கப்பட்டது. பார் வெள்ளியின் விலை 58,635 ரூபாயாக இருந்தது. பருவமழை பொய்த்ததாலும் விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டதாலும் கிருஷ்ணகிரி மாட்டுச் சந்தையில் மாடுகளின் விற்பனை குறைந்ததால் வியாபாரிகள் கவலையடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காட்டிநாயனப்பள்ளியில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பிரம்மாண்ட மாட்டுச்சந்தை நடைபெற்று வருகிறது. இந்த மாட்டுச்சந்தையில் தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களிலிருந்து மாட்டு வியாபாரிகள் தங்கள் மாடுகளை விற்பனைக்காக கொண்டு வந்துள்ளனர். இந்த சந்தையில் கறவை மாடுகள், செக்கு மாடுகள், வண்டி மாடுகள், உழவு மாடுகள், ஜல்லிக்கட்டு காளைகள் என ஏராளமான மாடுகள் விற்பனைக்கு வரும். தைப்பூச திருவிழாவினையொட்டி 15 நாட்கள் வரை நடைபெறும் இந்த மாட்டுச்சந்தை இவ்வாண்டு 1 வாரம் மட்டுமே நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு பருவமழை பொய்த்து விவசாயமும் கைவிட்டு போனதால் விவசாயிகள் மாடுகள் வாங்குவதில் ஆர்வம் காட்டவில்லை என மாட்டு வியாபாரிகள் கவலையுடன் தெரிவித்தனர். தைப்பூச திருவிழாவுக்கு வந்துக்கிறோம். போன ஆண்டோட இந்த ஆண்டு கொஞ்சம் விலை குறைவா இருக்குது. கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிராவில் மாடு பிரச்சனை, தமிழகத்துக்கு 3 மாநிலம் மாடு போடுறாங்க. வெளி மாநிலத்துக்கு ஏற்றி போறாங்க, இறக்க விற்கிறதுக்கும் பிரச்சனை வந்துக்கிறாங்க. போன ஆண்டோட இந்த ஆண்டு விலை ரொம்ப குறைவா இருக்குது. மழை இல்லை, தண்ணி இல்லாத காரணம்னா ஒரு ஜோடி மாடு எருது மட்டும் 1 லட்சத்துக்கு விற்றுருக்குது. குறைஞ்சபட்சம் 30,000 1 லட்சம் ரூபாய் மட்டும் விற்றுருக்கு. ஒரு 30,000 மாடு 40,000 மாடு வந்துருக்கு. கடந்த ஆண்டு 50,000 ஜோடி மாடுகள் விற்பனையான இந்த சந்தையில் இவ்வாண்டில் 25,000 ஜோடி மாடுகள் விற்பனையாவதே கஷ்டம் என மாட்டு வியாபாரிகள் தெரிவித்தனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.